பெட்ஸுக்கான காம்படிஷன் நடந்துட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு செல்லப்பிராணி அதோட ஓனரை எல்லாரும் முன்னாடி பயங்கரமா அசிங்கப்படுத்திடுது. இதனால அந்த ஓனருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துனதுதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி அவரும் ஓரமா போய் ஒரு இடத்துல உட்காராரு. இருந்தாலும் தன்னோட ஓனரை நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டுமேன்னு சொல்லி நீ கஷ்டப்படாதடா அப்படின்ற மாதிரி அவரை போய் ஆறுதல் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் சமயம் அப்படின்னு நினைச்ச அவரும் அந்த செல்லப்பிராணி கிட்ட செல்லமா சினிங்கிட்டு இருக்காரு. தன்னோட ஓனரை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அந்த நாயும் என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. எதுக்குமே உதவாத செல்லப்பிராணி போல இருக்குன்னு நினைச்சு அங்க இருந்த மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு எமோஷனலான மொமெண்ட் அந்த நாய் கொடுத்ததுன்னே சொல்லலாம். இந்த ஓனரும் கீழே விழுற மாதிரி விழறாரு. அந்த செல்லப்பிராணியும் இவர்கிட்ட என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி ஓடி வந்து அப்ப கூட இவர் கொஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த ஓனரும் இதுதான் சமயம் அப்படின்னு நினைச்சு அந்த செல்லப்பிராணியோட திறமைய ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி அவரும் அந்த ஹை ஜம்ப்கான ராடியும் இன்னும் ஹைட்டுக்காக இன்க்ரீஸ் பண்றாரு. இத பார்த்து அங்க இருக்க கிரௌட்லாம் கண்டிப்பா அந்த செல்லப்பிராணியால முடியாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மேல நம்ம பாசம் வச்சிட்டோம்னா அவங்களுக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணா போவோம் அப்படின்ற மாதிரி அந்த செல்லப்பிராணிய பார்த்து இந்த ஓனர் கூப்பிடவும் அந்த செல்லப்பிராணியும் தான் முன்னாடி இருக்கிற தடையை எதுவுமே பார்க்காம தன்னோட ஓனரோட கையில வந்து அழகா சேர்ந்துடுது. இந்த சீனு கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே பயங்கர எமோஷனா கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம்.